அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போஷன் ட்ராக்கரில் நம்ம 2 to 3 அதாவது 2 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளில் மதிய உணவு சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு தனித்துவமாக அடையாளப்படுத்தி அதுக்கு எப்படி சரியான முறையில் HCM பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில மாற்றங்கள் செய்கிறதுனால அந்த குழந்தையை எப்படி தனித்துவமாக அடையாளப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நமக்கு கொடுத்துருக்கிற யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு போஷன் ட்ராக்கரை லாகின் பண்ணால் நமக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் நிற்கும். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டெய்லி ட்ராக்கிங் போயிடுறேன். இந்த டெய்லி ட்ராக்கிங்கில் ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள் THR/HCMன்னு இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் ப்ரெக்னென்ட் உமன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. ஆஸ் யூஸ்வலாக நம்ம போடக்கூடிய THR தான். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி பாலூட்டு தாய்மார் லாக்டேட்டிங் மதர், இந்த லாக்டேட்டிங் மதர்லையும் நம்ம ஆஸ் யூஸ்வல் போடக்கூடிய THR தான் இருக்குது. ஸோ இதுலேயும் எந்த மாற்றங்களும் நம்ம செய்ய போகிறது கிடையாது. ஓகேங்களா? 3 இயர்ஸ் 6 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மையத்துக்கு வர குழந்தை வந்து 40 குழந்தை இருக்குது. ஆனால் இந்த மையத்துக்கு வரக்கூடிய குழந்தை 11 குழந்தை தான் அங்கன்வாடி மையத்திற்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து மொத்த குழந்தை 40 குழந்தை இருக்குது. ஆனால் அங்கன்வாடி மையத்துக்கு வரதில் எனக்கு 11 குழந்தை தான் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளி ஸ்கூல் போனது எல்லாத்தையும் நம்ம காமிச்சிருப்போம், போஷன் ட்ராக்கில் பதிவு பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நமக்கு மையத்துக்கு வரக்கூடிய குழந்தை 11 குழந்தை இங்கே ஷோ ஆகும். ஆனால் 6 months to 3 இயர்ஸில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 21 குழந்தை தான் ஷோ ஆகுது. ஆனால் எனக்கு இருக்கிறது மொத்தம் 25 குழந்தை. பாருங்கள், காமிக்கிறேன். பெனிஃபிஷரியை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், 6 months to 3 இயர்ஸில் 25 குழந்தை இருக்குது. இங்கே இந்த 25 நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எல்லா குழந்தையோட லைன் லிஸ்ட் நமக்கு இங்கே ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைக்கு பேருக்கு கீழே பாருங்கள் ஏஜ் கால்குலேஷனோட நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த குழந்தையோட ஏஜ் என்னங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம டெய்லி ட்ராக்கிங்கை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், 6 months to 3 years ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே டெய்லி ட்ராக்கிங்கை ஓப்பன் பண்ணும்போது குழந்தையோட பேர், அம்மா பேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இங்கே THR HCMமும் இங்கே பதிவு பண்ணணும். 6 to 2 வயசு இருக்க குழந்தைகளையும் THRம், 2 to 3 வயசு மையத்துக்கு வர குழந்தைங்களுக்கு HCMமும் பதிவு பண்ணணும். ஸோ இதில் இந்த குழந்தைங்களை எப்படி 2 to 3 இதை மட்டும் தனியாக அடையாளப்படுத்துறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ரிதன் விஸ்வாங்கிற குழந்தையும் சாத்விகா அப்படிங்கிறதும் தன்வி இந்த குழந்தையும் நமக்கு மையத்துக்கு வருது. ஸோ இதை எப்படி தனியாக அடையாளம் படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் பெனிஃபிஷரிக்குள்ளே போயிடுறேன். இங்கே பாருங்கள், 6 months to 3 years ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரிதன் விஸ்வான் இருக்குது பார்த்தீங்களா? இந்த குழந்தைக்கு சைடில் இருக்கக்கூடிய 3 புள்ளிகளை நான் இங்கே டச் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய அப்டேட் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? அப்டேட் ப்ரொஃபைலுக்குள்ளே போயிடுறேன். நம்ம ஆஸ் யூஸ்வல் எல்லாமே பதிவு பண்ணி வச்சுருப்போம். நேம் ஆஃப் த சில்ட்ரன் எல்லாமே போட்டிருப்போம். ஓகேங்களா? எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கரெக்டாக பதிவு பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், நேம் இன் யுவர் லாங்குவேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நம்ம ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறதுனால நம்ம குழந்தை தனியாக அடையாளமாக தெரியும். ஸோ இதனால் இங்கே நம்ம நேம் இன் யுவர் லாங்குவேஜில் வந்து நம்ம அடையாளப்படுத்துறதுனால நமக்கு ஆதார் வெரிஃபிகேஷனில் எந்த ஒரு மாற்றங்களோ ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே நேம் ஆஃப் த சில்ட்ரனுங்கிற காலம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துக்கும். ஸோ இந்த கீழே இருக்கிற நேம் இன் யுவர் லாங்குவேஜில் பதிவு பண்ணுறது எதுவுமே உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் கூட நம்ம ஆதார் வெரிஃபிகேஷனில் வந்து நமக்கு எந்த ஒரு மாற்றங்களும் வராது. இங்கே பாருங்கள், நேம் இன் யுவர் லாங்குவேஜ் இருக்கா? இதில் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு ரிதன் விஸ்வான் இருக்குது பார்த்தீங்களா? நான் அதை அப்படியே ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த குழந்தையோட பேரை டைப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த ஃபஸ்ட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி நான் என்ன பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, இவருங்க அங்கன்வாடிக்கு வராங்க குழந்தை அப்படின்னா நான் வானுங்கிறத பதிவு பண்ணுறேன். பார்த்துட்டு பாருங்கள், ஆவா ரிதன் விஸ்வான் இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் பதிவு பண்ணிட்டேன். பதிவு பண்ணிவிட்டு வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ இங்கே கேட்டகரி வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியை அப்டேட் பண்ணிடணும். இந்த அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. பாருங்கள், நமக்கு ரெக்கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நமக்கு மையத்துக்கு வருது. சாத்விகான் இருக்குது, அந்த குழந்தையும் நாங்கள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு
நான் அப்டேட் ப்ரொஃபைல்குள்ளே போகிறேன். பாருங்கள், நம்ம எல்லாமே இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. இங்கே பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் பதிவு பண்ணுறேன். பாருங்கள், நான் பதிவு பண்ணிட்டேன். இது கீழே வரும்போது பாருங்கள், இந்த குழந்தைக்கு கேட்டகரி முன்னாடியே பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இது பண்ண தேவையில்ல. இது பண்ணாமல் இருந்திருந்தால் நம்ம இங்கே கேட்டகரியும் நம்ம போட்டு பதிவு பண்ணால் மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ இங்கே நான் சப்மிட் கொடுத்துட்டேன். பாருங்கள், இதுவும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நான் இன்னொரு குழந்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், தன்வி, இந்த குழந்தைக்கும் அதே மாதிரியே உள்ளே போகிறோம். அப்டேட் ப்ரொஃபைல் போகிறோம். ஓகேங்களா, இதுக்கும் அதே மாதிரி தான். பாருங்கள், இதில் எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே குழந்தையோட பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஆ வாங்கிறத வந்து டைப் பண்ணிவிட்டு குழந்தையோட பேர் இனிஷியல் இல்லாமல் குழந்தையோட பேரை மட்டும் நம்ம இங்கே டைப் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் கேட்டகரி போடல, நம்ம இங்கே கேட்டகரி போட்டுட்டு நம்ம இங்கே சப்மிட் கொடுத்துட்றோம். ஓகேங்களா, இங்கே ரெக்கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, இதோட மாற்றங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நமக்கு இதிலே தெரியும். நம்ம சைல்டு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணோன்னே என்ன தெரியுதுன்னா, இங்கே பாருங்கள், அங்கன்வாடி வருகையை தான் நம்ம அப்படி போட்டிருக்கிறோம். ரிதன் விஸ்வாங்கிறது இங்கே வந்துருச்சிங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்கள், சாத்விகாவுக்கு முன்னாடியும் வந்துருச்சிங்களா, தன்விக்கு முன்னாடியும் இது வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இது 3ம் வந்துருச்சிங்களா. இப்போது நம்ம டெய்லி ட்ராக்கிங் ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள், டிஹெச்ஆர் நம்ம 6 months to 3 yearsக்குள்ளே போயிடுறோம். இதில் பாருங்கள், இதில் இன்னும் சேஞ்சஸ் ஆகல. இந்த சேஞ்சஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, நமக்கு 24 hours எடுத்துக்கும். 24 மணி நேரம் கழித்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஷோ ஆயிரும், தனித்துவமாக ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நான் இன்னொரு சென்டருக்கு போட்டிருக்கேன். அது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்னொரு சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து பாருங்கள், 6 months to 3 yearsல நம்ம உள்ளே போயிட்டோம். இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு குழந்தைக்கு அதே மாதிரி பண்ண திசாந்துங்கிற குழந்தைக்கு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், லக்ஷிதா ஸ்ரீக்கு இந்த 2 குழந்தைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த 2 குழந்தைக்கும் நான் அதே மாதிரியே மாற்றங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் உங்களுக்கு டெய்லி ட்ராக்கிங்கில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், டெய்லி ட்ராக்கிங் ஓப்பன் பண்ணியாச்சு, THR/HM ஓப்பன் பண்ணியாச்சு, 6 months to 3 years கேட்டகரி உள்ளே ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த குழந்தை மட்டும் பாருங்கள், இங்கே ஏஜ் எதுவுமே நமக்கு கால்குலேஷன் ஆகாது இந்த இடத்துல. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து தமிழில் வந்து ஆவான்னு வச்சுருக்கிற குழந்தையெல்லாம் அங்கன்வாடி வருகை அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாற்றங்கள் செய்கிறதுனால அங்கன்வாடிக்கு வரக்கூடிய குழந்தைங்கள நம்ம தனித்துவமாக இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இதனால் நம்ம 6 months to 2 yearsலையும் 2 to 3 yearsலையும் THR/HM பதிவு பண்ணுறதுல நமக்கு சிரமங்கள் கொஞ்சம் குறையும். ஏன்னா நீங்கள் இங்கே முன்னாடி எழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆவான்னு பதிவு பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, இந்த குழந்தை அங்கன்வாடிக்கு வர குழந்தைக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருப்போம். மற்ற குழந்தைக்கு எதுக்குமே நம்ம இந்த வேறு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 குழந்தையும் நமக்கு தனித்துவமாக இங்கே தெரியுது. அங்கன்வாடிங்கிறது முன்னாடி தமிழில் பதிவு பண்ணியிருக்கனால நமக்கு தனித்துவமாக தெரியறதுனால, ஸோ நம்ம பர்டிகுலராக இந்த 2 குழந்தைக்கு மட்டும் நம்ம டெய்லியும் HM போட்டு வர முடியும். மீதி இருக்கிற குழந்தைக்கு எல்லாத்துக்குமே நம்ம THRங்கிறது வந்து மாதத்தோட முதல் நாளில் நம்ம பதிவு பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ இதனால் வந்து நம்ம குழந்தைங்கள மாற்றி போடுறது, இந்த குழந்தைக்கு பதிலாக வேறு ஒரு குழந்தைக்கு நம்ம மாற்றி போடுற தவறுகளை நம்ம இங்கே சரி செய்ய முடியும். ஓகேங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு ஏதாவது இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட கொலீக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.